என்னோட நேம் வந்து ஜுகேன். நான் அந்த வெள்ளை படத்தோட டைரக்டரு, ப்ளஸ் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். இதோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு உலக லெவலில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு வில்லேஜ், உலகமே எதிர்பார்க்குற ஒரு வில்லேஜ். அது வந்து கால சூழலில் வந்து அழிஞ்சு போகிற ஒரு சூழலுக்கு வருது. அதை வந்து தன்னோட ஹீரோ வந்து என்னெல்லாம் சாக்ரிஃபை பண்ணி அந்த கிராமத்தை காப்பாற்றுறான். அதுதான் ஒன்லைன். வேறு என்னென்ன விஷயங்கள் சார் சொல்லணும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஹீரோயினியாக பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கவங்க. ஒன்று வந்து புகழ்ச்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அவர்களும் இவர்களும் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3வது படம். வந்து உதய் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ப்ளஸ் வில்லன் 2 இதில் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் ரஹீம், அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா மியூசிக் பண்ணுறது என்னோடய குரு வரதராஜன் சொல்லிட்டு. அவரை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி இறந்துட்டார். அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த டியூன்ஸ்லாம் எடுத்து, நானும் மியூசிக் படித்தவன், அதனால் அவர் ஞாபகார்த்தமாக அந்த டியூன்ஸ்லாம் எடுத்து கம்போஸ் பண்ணி அந்த சாங் பண்ணியிருக்கோம். சாங்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ப்ளஸ் ஆர்ட் டைரக்டரு, அவருக்கு உண்டான வேலையை நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கேமராமேன் பற்றி நிறையா சொல்லணும். லைட்டிங்லாம் நிறைய பக்காவாக ஒவ்வொரு சீன் பை சீன், டேக் பை டேக் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டியிருக்காரு. அவர் வந்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். மற்ற பார்த்திங்கன்னா கோ டைரக்டர்ஸ், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஆல்மோஸ்ட் வந்து டாக்கி போர்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னையோட முடிஞ்சு போச்சு. இன்னும் சாங்கு வந்து ஒரு 3 சாங் பேலன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் மொத்த படம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்ற ஒர்க் எல்லாம் 1 மந்த். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜூன் இல்லைனா ஜூலை ஃபஸ்ட் வீக் அது மாதிரி ரிலீஸ் அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நான் வெறும் டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் நான் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர். நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து ப்ரொடக்ட் பண்ணுறோம். என்னுடைய நண்பர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார். அவருக்கும் முதல் படம், இது எனக்கும் முதல் படம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணுறோம்.